நமக்கு எது எந்த நேரத்தில் தேவையோ அதை அந்த நேரத்தில் சரியான நேரத்தில் கடவுள் கொடுத்து உதவக்கூடியவராக இருக்கிறார். எந்த தேவை எப்ப தேவைப்படுகிறதோ அதை அப்பொழுதெல்லாம் கடவுள் உடனடியாக கொடுத்து நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். நாம் 2 அரசர்கள் 6:17 வாசிக்கிறோம். இறைவாக்கினர் எலிசா காலத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. சீரியா நாட்டு மன்னன் இஸ்ராயேல் மக்கள் மீது ரகசியமாக திட்டம் போட்டு நமது படைவீரர்கள் எல்லாம் இஸ்ராயேல் நாட்டில் இந்த இடத்திற்கு சென்று பாளையம் இறங்கி இஸ்ராயேல் மக்களை அட்டாக் பண்ணுவோம் என்று ரகசியமாக மறைமுகமாக சீரியா நாட்டு மன்னன் திட்டம் போடுகிறான். இதை இறைவாக்கினர் எலிசா தனது ஜெபத்தின் வல்லமையினால் தெரிந்து கொண்டு இஸ்ராயேல் நாட்டு அரசனுக்கு அறிவிக்கின்றார். உடனே இஸ்ராயேல் மக்கள் தயாராக இருந்து சீரிய படைவீரர்களை விரட்டி விடுகிறார்கள். இது நடந்தது ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை நடக்கிறது. உடனே ஆத்திரமடைந்த கோபமடைந்த சீரிய நாட்டு மன்னன் முக்கியமான படைவீரர்கள் எல்லாம் கூப்பிடுகின்றான். கூப்பிட்டு சொல்லுகிறான், நாம் ரகசியமாக மறைமுகமாக இந்த பள்ளி அறையிலே இந்த சிறிய அறையிலே போடுகின்ற திட்டத்தை எவனோ ஒருவன் இஸ்ரேல் நாட்டு ராஜாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். எனவே நம்மை நாட்டை காட்டிக் கொடுக்கின்ற எட்டப்பன் ஒருவன் நம்மிடையே இருக்கிறான். அவன் யார் என எனக்கு தெரிய வேண்டும், இல்லை என்றால் உங்களை அழித்து விடுவேன் என்று பயமுறுத்துகின்றான். இந்த வேளையிலே எல்லாரும் யோசிக்கிறார்கள், யார் சொல்லி இருப்பார் என்று. இறுதியில் அவர்களுக்கு தெரிய வருகிறது, இங்கு ரகசியமாக மறைவான அறைகளை போடுகின்ற திட்டத்தை மலையிலே இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரே இறைவாக்கினர் எலிசா, அவர்தான் தனது ஜெபத்தின் வல்லமையால் உணர்ந்து கொண்டு இஸ்ராயேல் நாட்டு ராஜாவுக்கு அறிவிக்கிறார் என்று. உடனே கோபம் பயங்கரமாக சீரிய நாட்டு அரசனுக்கு வருகிறது. உடனே ஆணையிடுகிறார், நீங்க எத்தனை படை வீரர் போனாலும் பரவாயில்லை, நீங்க போய் அந்த மனுஷனை உயிரோடையோ அல்லது செத்த பிணமாகவோ உடனே கொண்டு வாருங்கள் என்று ஆர்டர் கொடுக்கின்றான், கட்டளை பிறப்பிக்கின்றான். அப்பொழுது அநேகர் போகிறார்கள். மலையில் அவர் பிடிப்பதற்கு முன்பாக அப்படி ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கிறான் இறைவாக்கினர் எலிசாவிடம் வேலை பார்த்து கொண்டிருந்த வேலையால் இந்த பயங்கரமான படை வீரர்களையும் அவர் வைத்திருக்கின்ற படைக்கருவிகளையும் பார்க்கிற பொழுது இவனுக்கு கையும் காலும் ஓடவில்லை, பயப்படுகிறான், அஞ்சி நடங்குகிறான். தன் எஜமானிடம் இறைவாக்கினர் எலிசாவிடம் ஏதோ சொல்ல வருகிறான். அவனால் சொல்லுவதற்கு கூட வாய் வரவில்லை. அந்த அளவு பயம், நடுக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை புரிந்து கொண்டு இறைவாக்கினர் எலிசா ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவன் பார்க்கும்படியாக இவன் கண்களை திறந்தருளும் என்று. நடந்தது என்ன? இவன் கண்கள் திறக்கப்படுகிறது. உடனே வெளியிருக்கின்ற படை வீரர்களை விட அதிகமான எண்ணிக்கையில் நெருப்புமயமான தேர்ப்படைகளையும் குதிரைகளையும் அவன் பார்க்கின்றான். அந்த நிமிடமே இவனிடமிருந்த பயமானது விலகி போய்விடுகிறது. துணிச்சலை, தைரியத்தை இவன் பெற்றுக் கொள்கின்றான். ஆம், இவனது கண்கள் திறக்கப்பட்டவுடனே வெளியிருக்கின்ற எதிரிகளை விட நம் சார்பாக இருப்பவர்கள் அதிகமானவர்கள், வலிமை மிக்கவர்கள் என்பதை அவன் உணர்கின்றான். 1 யோவான் 4:4 நாம் வாசிக்கிறோம், உலகில் இருக்கின்ற அவனை விட நம்முள் இருப்பவர் பெரியவர் என்று. எப்பொழுது நமது பயம் அகலும், நாம் துணிச்சலோடு தைரியத்தோடு இருப்போம், நம் சார்பாக இருக்கிற ஆண்டவர் பெரியவர், நம்மை சுற்றி இருக்கின்ற வானதூதர்கள் பெரியவர்கள், அவர் நமக்கு பாதுகாப்பை தருவார்கள் என்கின்ற உண்மையை உணர்கிற பொழுது, நம்மை சுற்றிலும் வான தூதர்களின் கூட்டத்தை பார்க்கிற பொழுது, ஆண்டவரின் வல்லமையான பிரசனமானது நம்முள் இருப்பதை நாம் உணர்கிற பொழுது, பார்க்கிற பொழுதுதான் நம்மிடம் இருக்கின்ற பயங்கள், கலக்கங்கள்
அச்சங்கள், குழப்பங்கள் மாறிப்போகும். தெளிவும் தைரியமும் துணிச்சலும் வீரமும் நமக்கு கிடைக்கும். இதற்கு தேவை அந்த இறைவாக்கினர் எலிசா ஜெபித்தாரே, ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று. நம் ஆண்டவர் தம் ஊழியர்களின் கண்களுக்கு ஒளி தரக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஒளியை நாம் பெற்றுக் கொள்கிற பொழுது நாம் பார்வையை பெறலாம். எனவே இப்பொழுது கூட நான் சொல்லுகின்ற ஜெபத்தை நீங்கள் சொல்லுகிற பொழுதே நம்மை சுற்றிலும் தூதர்கள் வல்லமையாக நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார்கள். எனவே நான் இனி எதற்கும் அஞ்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன் என்கின்ற தைரியம் உணர்வு நமக்கு கிடைக்கும். நாம் எப்பொழுதும் துணிச்சலோடு இருக்கலாம். சொல்லுகிற பொழுதே ஆண்டவர் உங்கள் கண்களை திறப்பார். கண்களை திறக்கிற பொழுது ஆண்டவருடைய வல்லமையான பிரசனமும் தூதர்களின் வல்லமையான பிரசனமும் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பதை பார்த்து மகிழ்ச்சியோடு இந்த உலக வாழ்க்கையிலே லெஃப்ட் ரைட் போட்டு உற்சாகமாக செல்வீர்கள். ஒளி உண்டாகுக, ஒளி உண்டாகுக என்று சொன்ன தந்தை கடவுளே, என்று சொன்ன தந்தை கடவுளே, என் கண்களுக்கு ஒளியை தாரும், என் கண்களுக்கு ஒளியை தாரும். நானே உலகின் ஒளி, நானே உலகின் ஒளி என்று சொன்ன இயேசு ஆண்டவரே, என்று சொன்ன இயேசு ஆண்டவரே, என் கண்களுக்கு ஒளியை தாரும், என் கண்களுக்கு ஒளியை தாரும்.